ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மார்கழி மாசத்தோட பிரம்ம முகூர்த்த பூஜையோட 9வது நாள். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். ஏன்னா வீட்ல வந்து ஆள் இல்ல. அதனால எந்திரிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிறதால, கோலமும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா வந்து போடுறது. நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா கொஞ்சம் பெருசா போடுவேன். கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சரி சின்னதா வந்து கோலம் போடலான்றது அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிலர், "அக்கா நீங்க எப்போ வந்து கோலம் போட்டு நீங்க கோலம் இவ்ளோ பெருசா போடுறீங்க, போட்டு முடிச்சுட்டு எப்ப டைமுக்கு போய் விளக்கேத்துறீங்களான்னு" வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் வந்து கோலம் போட கொஞ்சமா வாசல் தெளிச்சு, கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு, விளக்கேத்திட்டு மறுபடியும் வந்து கலர் குடுக்குறதா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கும், இந்த மாரி வந்து ரெடி பண்ணுவேன். அன்னைக்கு அந்த மாரி தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு, கோலம் போட்டு, அதுக்கப்புறம் போய் பூஜை ரூம்ல போயிட்டு, பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு, விளக்கேத்திட்டு, அன்னைக்கு கொஞ்சம் பானகம் வந்து ரெடி பண்ணி வச்சு படைச்சுக்கிட்டேன். நான் இந்த மாரி தான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா நம்ம டைமுக்கு விளக்கேத்துறது தான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து கோலம் போடுறது கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விளக்கேத்திட்டு, மீதி வேலைய வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து மார்கழி மாசத்துல பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்றீங்கன்னு சொல்லுங்க. விளக்கேத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கலர் குடுக்குறது, இந்த மாரி வந்து செஞ்சிருந்தேன். கோலம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.